ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு எப்படி செய்கிறது, அதாவது பொடி வெங்காயமும் பூண்டும் போட்டு. இப்போ இதுக்கு மசாலா எப்படி அரைக்கணும்னா, வறுக்கிறதுக்கு ஒரு வத்தல் ஒரு ஏழு வத்தல் கிட்ட போட்டிருக்கேன். பொடி வத்தலாக இருக்கிறதுனால, சின்னதாக இருக்கிறதுனால 7-8 வத்தல் போட்டிருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நிறைய போடக்கூடாது, கசந்துரும். அப்புறம் மல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகு நிறைய போட வேண்டாம், 2 மிளகு. ஏற்கனவே நம்ம வத்தல் போட்டிருக்கோம், அதனால் போதும். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ எல்லா பருப்பும் போட்டோமா பார்த்துக்கிட்டோம். ஒன்று கடலைப்பருப்பு மட்டும் போடணும். மசாலா அரைக்க கிட்டத்தட்ட நம்ம எல்லா பருப்பையுமே அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அப்புறம் உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து. பாசி பருப்பை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சிலவங்க அரிசி 2 சேர்ப்பாங்க, வேணாலும் சேர்த்துக்கலாம், வேணுன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல ஒரு தடவை பார்த்துருவோம். மசாலாவுக்கு வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், அப்புறம் ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, விதமல்லி, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட சேர்த்து நம்ம இப்போ வறுத்துட்டு காமிக்கிறோம். நல்லா செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம செவப்பாக வறுத்துக்கிறோம், கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செவப்பாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம், ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவையானது பொடி வெங்காயம் ஒரு 50 கிராம் 100 இருக்குன்னு நினைக்கிறேன். பொடி வெங்காயமும் பூண்டு தேவையான அளவும் உரித்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். ஒரு உருண்டை புளி ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கணும். எப்படி ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், இப்படி தான் வறுத்து எடுத்துக்கணும். புளி இருக்குது. இப்போ நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். இது பொடி வெங்காயத்தையும் பூண்டையும். இப்போ தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும் வத்த குழம்புக்கு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து வதக்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் அதோட சேர்க்குறோம். அப்புறம் 2ஐயும் சேர்த்து வதக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிட்டு போல், வெடிக்குது, மேலே தெரிக்குது. நல்லா ஒரு ப்ரௌனிஷாக இதை வதக்கிட்டு காமிக்கேன். நல்லெண்ணெயிலேயே செய்யுங்க, இப்போ தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வதங்குதுன்னு. பூண்டு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு புளி தண்ணி விட்டுரும். புளி தண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. புளிப்பு, உரப்பு, உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. சரி, தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ இது வெந்த உடனே காமிக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு புளி தண்ணியில். இப்போது நம்ம மசாலாவை அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3/4 வேக்காடுக்கு மேலேயே வெந்துருச்சு. பூண்டும் வெங்காயம் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அதோட சேர்க்குறோம். அதோட சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கு பேர் தான் வத்த குழம்பு. 2 நாளைக்கு வச்சுக்கலாம். காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மசாலா விட்டு நல்லா எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். எப்படி வற்றிட்டு பாருங்கள். எப்படி நான் தண்ணியாக வச்சுருந்தேன். அந்த பருப்புகள்லாம் போட்டதுனால அப்படியே கொதிக்க கொதிக்க கெட்டியாயிடும். இது ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அந்த குழம்ப. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்றோம். கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது. சுவையான வத்த குழம்பு ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.